தாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி பார்த்து எதையும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையில் தான் ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த வாதத்தை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றா முதலாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசுவது பெரிய பாவம், ஏசுவது பெரும் பாவம். அவனை கொல்வது அல்லது போராடுவது குஃபர் என்று அதிசில தெளிவாக இருக்கின்றது. ஆகவே ஒரு நாளும் அது தீர்வாக முடியாது, ஒரு நாளும் தீர்வாக முடியும். பாருங்க, இப்ப PLOக்கும் ஹமாஸுக்கும் இடையில முரண்பாடு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆயுத ரீதியான போராட்டத்தை எப்பொழுதுமே மேக்சிமம் தவிர்ந்தே வந்திருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு ஒரு தடவை நடந்து ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் என்றால் அவர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் மிக உறுதியாக நம்புகிறார்கள் என்னென்னா, பேரளவிலேனும் முஸ்லீம்களாக இருக்கின்ற ஒருவரோடும் இன்னொரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, ஆயுத ரீதியாக எடுத்து போராட முடியாது. இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், சூடான அறிஞர் ஒன்று சொன்னார், ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இன்னொரு முஸ்லீமை சுடுகிறார். சுடுபடுறவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு விழுந்து மரணிக்கிறான். இப்ப யாருக்கு சொர்க்கம்? சுட்டவனுக்கா சுடப்பட்டவனுக்கா? ஸோ த வெரி காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். இது என்னன்னா இஸ்லாத்தை பற்றிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் ஒரு 21ஆம் நூற்றாண்டில் வாழுகின்றோம். இந்த நூற்றாண்டுடைய முக்கியமான மாற்றம் ஜனநாயகம், மனித உரிமை, கருத்து சுதந்திரம், பெண்கள் உரிமை, குழந்தை உரிமை பற்றி உலகமெல்லாம் விரிவாக விவாதிக்கப்படுகின்ற ஒரு யுகத்தில் வாழ்கின்றோம். இந்த டிஜிட்டலைஸ் வேர்ல்டு, குளோபலைஸ் வேர்ல்டு, இதுல எப்படி இஸ்லாத்தை நீ அக்கோமடேட் பண்ண போறாய் என்ற புத்தி உனக்கு இல்லாம நீ 1400 வருடங்களுக்கு பிறகு பின்னுக்கு போய் அதே சமூக அமைப்போடு வாழணும்ன்றதான் இப்ப கல்வியில் உள்ள பிரச்சனை, இலங்கையில் உள்ள பிரச்சனை. அதை நான் கதை போறோம்.